வணக்கம். கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்திற்குட்பட்ட ஹரிப்பாடு பகுதியில் சுப்பிரமணிய கோயில் உள்ளது. திருவிதாங்கூர் தேவஸ்தானத்திற்கு கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோயில்ல கந்தன் என்கின்ற யானை பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த யானையை வழக்கம் போல் யானையினுடைய இரு பாகங்கள் 53 வயதான முரளிதரன், பெருநாடு பகுதியைச் சேர்ந்த சுனில்குமார் ஆகிய இரு யானை பாகன்களும் வழக்கம் போல இன்று காலையில் அதுக்கு உணவு கொடுப்பதற்காக கோயில் வளாகத்திற்கு வெளியே அழைத்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென யானை மிரண்டு யானையின் மீது அமர்ந்திருந்த அந்த முரளிதரனை கீழே தள்ளிவிட்டதோடு அவரை தந்தத்தால் குத்தி, அதே போல் காலால் மிதித்தும் படுகாயமடைய செய்தது. அதே போன்று சுனில்குமாரையும் தந்தத்தால் குத்தியதோடு தாக்கியது. இருவரும் உடனடியாக அப்பகுதியைச் சேர்ந்த மக்களால் திருவள்ளா தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் முரளிதரன் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கின்றார். தொடர்ந்து இவருக்கு சுனில்குமாருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. தற்போது இந்த யானையை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக வனத்துறையினர் கடும் முயற்சி மேற்கொண்டு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததோடு அதை கண்காணித்து வருகின்றார்கள். இதே யானை 5 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போது பணியில் இருந்த யானைப்பாகன் ஜெயமோன் என்பவரையும் இதே போன்று தந்தத்தால் குத்தி கொலை செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது.